வெல்கம் டு சரவணாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பருப்பு வடை எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதே பருப்பு வடையை வச்சு எப்படி குழம்பு பண்ணுறதுங்கிறதையும் பார்க்க போகிறோம். ஒரு கப்பு போல் கடலை பருப்பை எடுத்திருக்கேன். 2-3 தடவை கழுவிட்டு நல்ல தண்ணி ஊற்றி ஊற வச்சிடலாம். இது ஒரு அரை மணி நேரம் போல் ஊறட்டும். அரை மணி நேரம் ஊறிடுச்சு. இப்போ இதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். தண்ணி இல்லாமல் எடுத்துக்கணும். அந்த தண்ணியை அப்படியே வச்சு வைங்க. நம்ம அடுத்த ப்ராசஸ்க்கு அதுதான் யூஸ் பண்ண போகிறோம். கடைசியில் கொஞ்சமாக கடலைப்பருப்பு நான் மிக்ஸி ஜாரில் சேர்க்கலை, தனியாக எடுத்து வச்சுருக்கேன். தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக சீரகம், கொஞ்சம் சோம்பு, கால் ஸ்பூன் போட்டால் போதும். நல்ல இந்த மாதிரி கொரகொரப்பாக அரைச்சிருக்கேன். இப்போ இந்த தண்ணியை எடுத்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து விட்டு அரைச்சிக்கணும். நல்லா அரைச்சிட்டேன் பாருங்கள். இப்போ இதை ஒரு பாத்திரத்தில் எடுத்துடலாம். இப்போ இந்த மிக்ஸி ஜாரில் நான் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கலந்து வச்சுருக்கேன். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ நம்ம கடைசியில் கொஞ்சமாக கடலைப்பருப்பு அரைக்காமல் எடுத்து வச்சோம் பார்த்திங்களா, அதை எடுத்து இதில் போட்டுடலாம். ஆல்ரெடி உப்பு போட்டதுனால இதில் சேர்க்க வேண்டியதில்லை. பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம். பச்சை மிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாத்தையும் சாப் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் சீரகம், பெரிய வெங்காயம் 2 பெரிய வெங்காயம் நல்ல பொடி பொடியாக நறுக்கி போடுங்க, அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். அது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுறலாம். எண்ணெய் காய வச்சுருக்கேன். எண்ணெய் காஞ்சிருச்சான்னு ஒரு சின்ன பீஸ் போட்டு பார்க்கலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு பாருங்கள், நுர பொங்கி வருது பாருங்கள். இப்போ நம்ம வடையை ஒன்றுனா தட்டி உள்ளே போட்டுடலாம். கொஞ்சம் பொறுமையாக போடுங்க, கையில் எண்ணெய் பற்றாமல் பார்த்து போடுங்க. போட்டதுக்கப்புறம் அதுவே எலும்பி மேலே வந்துடும். வந்ததுக்கப்புறம் நம்ம ஒரு சைடு திருப்பி விட்டுறலாம். ஒரு சைடு செவந்துருச்சு, இன்னொரு சைடு செவக்கிற வரையும் இருக்கட்டும். அது பாருங்கள், 2 பக்கமும் நல்லா செவந்து வந்துருச்சு. இப்போ அது ஒரு பிளேட்டில் மாற்றி எடுத்துடலாம். இதே மாதிரி நான் எல்லா செட்டும் போட்டுறேன். எல்லா மாவையும் போட்டு எடுத்துடலாம். நல்லா செவக்க விட்டு எடுங்க, அப்போ தான் முறுமுறுப்பாக இருக்கும், நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். கடலைப்பருப்பு கொஞ்சம் முழுசாக போடுறதுக்கு காரணம் என்ன, நம்ம கடிக்கும்போது கடலைப்பருப்பு கடிபடும் போது நல்லாயிருக்கும். அது ஒரு தனி டேஸ்ட்டு கொடுக்கும். அதனால தான் கொஞ்சம் கடலைப்பருப்பை அரைக்காமலே சேர்த்தது. பாருங்கள், வடையெல்லாம் ரெடி ஆகிடுச்சு. நம்மளோட பருப்பு வடை பக்காவாக ரெடி ஆகிடுச்சு. இப்போ குழம்பு ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம். பேன் அடுப்பில் வச்சுட்டேன். நல்லா சூடானதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றியிருக்கேன். நல்லெண்ணெய் ஊற்றி பண்ணுங்கள், நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். 1/4 ஸ்பூன் கடுகு, 1/4 ஸ்பூன் சீரகம், 1/4 ஸ்பூன் சோம்பு, 3 பொரிப்பட்டதுக்கப்புறம் கருவேப்பிலை போட்டு அது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் பெரிய வெங்காயம் நீல வாக்கில் அரிஞ்சு போட்டிருக்கேன். அதை நல்லா வதக்கி விட்டுறலாம். நல்லா கண்ணாடி போல் வதங்கணும். சீக்கிரம் வதங்கணுங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கேன். நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் ஒரு சின்ன தக்காளி பழத்தை நான் கட் பண்ணி போட்டிருக்கேன். இது சின்ன சைஸ் தான், பெருசாக இருந்தால் அரை தக்காளி பழம் போட்டால் போதும். மஞ்சள் தூள் போட்டு அதையும் கலந்து விட்டுறலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு தான் போட்டிருக்கேன், அதுவும் சின்ன ஸ்பூன் அளவுக்கு தான் போட்டிருக்கேன். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். அது பச்சை வாசனை போனதுக்கப்புறம் குழம்பு மிளகாய்த்தூள் 1.5 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். குழம்பு மிளகாய்த்தூள் இல்லாதவங்க 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 3/4 ஸ்பூன் மல்லித்தூள், 1/4 ஸ்பூன் சீரகத்தூள் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ கொஞ்சமாக புளி ஊற வச்சு தண்ணி எடுத்துருக்கேன், அந்த தண்ணியை ஆட் பண்ணிட்டேன் நான். தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் தான் புளி சேர்க்கணும். இப்போ கொஞ்சமாக பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கலாம், அதையும் நல்லா வதக்கி விட்டுறலாம். நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் நம்ம மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி வச்சோம் பாருங்கள், வடை அரைக்கும்போது வடைக்காக நம்ம மசாலா அரைச்சோம் பாருங்கள் பருப்பு, அது தண்ணி ஊற்றி வைக்கிறேன். அந்த தண்ணியை ஊற்றி கலந்து விட்டாச்சு. இப்போ அதே மிக்ஸி ஜாரில் நான் தேங்காய் 1/4 கப்பு போல் எடுத்திருக்கேன். அதில் கொஞ்சமாக சோம்பு, கொஞ்சம் சீரகம் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம்.
நல்ல பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துட்டேன். இப்போ அதையும் அந்த குழம்போடு ஆட் பண்ணிடுறேன் நான். அது நல்லா கலந்து விட்டுறலாம். அந்த ஜாரில் கொஞ்சமாக தண்ணியும் கலந்து ஊற்றிட்டேன். இது நல்லா கொதிக்கட்டும். இப்போ நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க வடையை உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு அடுப்பை சிம்மில் வச்சுட்டு ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். 1 நிமிஷம் போல் அது அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். கொத்தமல்லி தழை தூவி விட்டுட்டோம்னா நம்மளோட பருப்பு வடை குழம்பு அட்டகாசமாக ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், நெய்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஒரு லைக் ஒன்று போட்டுருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.